பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆண்டவருடைய கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானிக்கிற செய்தியானது பெரிய இடத்து பெண்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் காணப்படுகிற பல பெரிய இடத்து பெண்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலே பாபிலோனில் உள்ள பெரிய இடத்து பெண்களை பார்த்தோம். அதற்கு முன்பதாக எகிப்தில் உள்ள பெரிய இடத்து பெண்களை பார்த்தோம். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழிய பாதையில் நடக்கிற ஒரு நிகழ்வை சொல்லி நான் உங்களுக்கு இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதாவது இன்னும் ஏராளமான பெரிய இடத்து பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் நமக்கு தெரியும். அபிகாயில் ஒரு பெரிய இடத்து பெண் தான், சூனேமியால் ஒரு பெரிய இடத்து பெண் தான். அவர்களையெல்லாம் நாம் கொஞ்சம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது முற்றிலும் அறியாத ஒரு 2 பெரிய இடத்து பெண்களை சொல்ல விரும்புகிறேன். தேசாதிபதிகள், ராஜாக்களுடைய பெண்கள். கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். முதலாவது யார் அப்படின்னா துருசில்லா என்கிற யூத பெண். இவ யாருடைய மனைவி அப்படின்னா, வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 24:24. அப்போஸ்தலர் நடபடிகள் 24:24. சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாவுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அப்போ பேலிக்ஸ் என்பவன் தேசாதிபதி அல்லவா? இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த அதிபதி என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய மனைவியோடு கூட பவுலை சந்திக்க வருகிறார். ஏன்னா அதுக்கு முன்னால் சில விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்துங்க. அதெல்லாம் நம்ம சொன்னால் நேரம் ஆயிரும். இப்போ பவுலை கூப்பிட்டு அவர் பேசுறாரு. பவுலை கூப்பிட்டு கிறிஸ்துவை குறித்த விசுவாசத்தை சொல்லும்படி கேட்கிறார். யாரெல்லாம் கேட்கிறா? பேலிக்ஸும் கேட்கிறாரு. அவங்க மனைவி யூத ஸ்திரீயாகிய துருசில்லா. அந்த அம்மா பேர் என்ன? துருசில்லா. அப்போ இந்த அம்மாவும் எந்த இடத்து பெண் தான்? பெரிய இடத்து பெண் தான். ஆனால் நீங்க பாருங்க, பவுல் அவங்களுக்கு 2 பேருக்கும் தான் சொல்றாரு. 2 பேர் இருக்கும்போது தான் பிரசங்கம் பண்றாரு. நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் பற்றி பவுல் பேசுறாரு. ஆனா நீங்க பாருங்க, வசனம் சொல்லுது, அதை கேட்டு பேலிக்ஸ் பயமடைஞ்சு அவரை அனுப்பிட்டாருன்னு போட்டிருக்கு. ஆனாலும் பாருங்க, கீழே போட்டிருக்கோம், பவுல் தனக்கு பணம் கொடுப்பான் என்று அவன் நம்பி இருந்தான்னு போட்டிருக்கோம். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த பெரிய இடத்து பெண்ணுக்கு, அதுவும் யூத பெண்ணுக்கு, பவுல் மூலமாக கிறிஸ்துவை பற்றின விசுவாச செய்தியை கேட்டாலும் அதை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லை. அதை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன இல்லை? மனதில்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படித்தானே. எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய ஊழியக்காரங்க, கர்த்தருடைய செய்தியை பிரசங்கிக்கும் போது நிறைய பேருக்கு அதை உள்வாங்கி அதன்படி வாழணுங்கிற எண்ணம் கிடையாது. இப்போ பவுல் சொன்னவைகளை உள்வாங்கி வாழணும்னு எண்ணம் இருந்துச்சுன்னா, இந்த பேலிக்ஸ் பவுல்கிட்ட பணத்தை எதிர்பார்ப்பாரா? ஏன்னா பவுல் என்ன பேசினாரு? நீதியை பேசினாரு, இச்சையடக்கத்தை பேசினாரு, இனி வரும் நியாய தீர்ப்பை பேசினாரு. அப்ப நீதியை பேசும்போது கண்டிப்பா லஞ்சம் கேட்கக்கூடாது இல்லையா? அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சரி, அவங்க மனைவியாவது ஒரு யூத ஸ்திரீ. யாரு? பெரிய இடத்து பெண் துருசில்லா. துருசில்லா தான் அவருடைய மனைவி, பேலிக்ஸ் உடைய மனைவி. அப்ப அந்த அம்மாவது சொல்லியிருக்கலாம், எங்களுக்கு நியாயப்பிரமாணம் இருக்குங்க, சட்டத்தை மீறக்கூடாதுங்க, எங்க ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதிங்க, அவர் கோவப்பட்டுருவாருங்க, அவருக்கு நீதி தாங்க பிடிக்கும், நியாயம் தாங்க பிடிக்கும், நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பவுலை நியாயமானபடி நடப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த துருசில்லா சொல்லியிருக்கலாம்ல. ஆனா துருசில்லா அப்படி என்ன சொல்லலை. அப்போ பவுலுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மனது இல்லாத பெரிய இடத்து பெண். இப்போ அதே மாதிரி இன்னொரு பெண்ணை காமிக்கிறேன். யாருன்னா பெஸ்து என்கிறவர் அடுத்து வராரு. சரி, பெஸ்து வந்து அகிரிப்பா ராஜா வராரு. இப்போ இந்த பெஸ்து அங்க அதிபதியா இருக்கிறாரு. அந்த பெஸ்துவை பார்க்கறதுக்கு யார் வரா அப்படின்னா அகிரிப்பா வராரு. அகிரிப்பாவும் அவருடைய மனைவியும் வராங்க. அகிரிப்பாவுடைய மனைவி பேரு பெர்னிக்கேயால்.
ஐனிக்கேயால் பைபிள் இருக்கிற மாதிரி இந்த அம்மா யாரு? பெர்னிக்கேயால். வாசிக்கிற பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 25 போட்டிருக்கோம். முதல்ல 13. சில நாள் சென்ற பின்பு அகிரிப்பா ராஜாவும் பெர்னிக்கேயாலும் பெஸ்துவை கண்டுகொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்ப அகிரிப்பா ராஜாவுடைய ஒய்ஃப் யாரு? பெர்னிக்கேயால். அங்க பார்த்தோம் பேலிக்ஸ் உடைய மனைவி யூத ஸ்திரீயாகிய துருசில்லா, பெரிய இடத்து பெண். இங்க பார்க்கிறோம் பெரிய இடத்து பெண் தான் இவ்வளவு, அகிரிப்பா ராஜாவுடைய மனைவி ஆகிய பெர்னிக்கேயால். இப்ப இவங்க கிட்ட நம்ம என்ன செய்தி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிறைய இருக்குங்க. ஆனா 7 நிமிஷம் 10 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய இந்த வீடியோவில் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. பாருங்களா, ஒரு முக்கியமான செய்தி 25, 23 வாசிக்கிறேன். மறுநாளிலே அகிரிப்பாவும் பெர்னிக்கேயாலும் மிகுந்த ஆடம்பரத்துடனே, எப்படி? மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாதிபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷரோடும் கூட நியாய ஸ்தலத்தில் பிரவேசித்தார்கள். உடனே பெஸ்துவினுடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான். இப்போ இதுக்கு முன்னால் உள்ள வசனத்தை நீங்கள் படிக்கணும். நியாயஸ்தலத்தில் வர்றாங்க. ஆனால் வர்றது எதுக்காக வர்றாங்க? மேலே போட்டிருக்கு, 22 போட்டிருக்கு. அப்பொழுது அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, அந்த மனுஷன் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதா இருக்கிறேன் என்றான். அதற்கு அவன், நாளைக்கு நீர் கேட்கலாம் என்றான். அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் சொல்றாரு, இந்த மாதிரி பேலிக்ஸ் காவலில் வச்சுட்டு போன ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவரை பற்றி சில விஷயங்கள் சொல்றாங்க. அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, நியாயம் இருக்குதுன்னு தெரியலன்னு சொல்லும்போது தான் இந்த அகிரிப்பா சொல்றாரு, நானும் அவர் சொல்வதை கேட்க மனதா இருக்கிறேன். யாரு சொல்றத? பவுல் சொல்றத கேட்கறதுக்கு மனதா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அகிரிப்பா சொல்லிட்டாரு. இப்போ அகிரிப்பாவும் பெர்னிக்கேயாலும், பெரிய இடத்து பெண், பெர்னிக்கேயால் யாருடைய மனைவி? அகிரிப்பா ராஜாவுடைய மனைவி. இவங்க மிகுந்த ஆடம்பரத்துடன் 2 பேரும் பிரதானமானவர்கள், சேனை தலைவர்கள் எல்லாரோடு கூட சேர்ந்து நியாயஸ்தலத்தில் பிரவேசிக்கிறார்கள். இப்போ அங்க போன உடனே பவுல் ஒரு அழகான சாட்சி, சத்தியத்தை சொல்றார். ஆண்டவர் அவரை சந்தித்த விதங்களை பற்றி சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது பெஸ்து சொல்லுவாரு, பவுலே உனக்கு அதிக கல்வி பைத்தியத்தை உண்டாக்கிட்டு பாரு. ஆனா அகிரிப்பா சொல்லுவாரு, நீ கொஞ்சம் குறைய என்னை கிறிஸ்தவன் ஆகிறதற்கு சம்மதிக்க பண்ணுகிறாய் அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? கொஞ்சம் குறைய என்னை கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு நீ சம்மதிக்க பண்றா. அப்போ இந்த பெரிய இடத்துக்குள்ள வார்த்தை உள்ள போயிருக்கு. வார்த்தை எங்க போயிருக்கு? உள்ள போயிருக்கு. இல்லை, நான் இன்னும் நிறைய எடுக்கணும், ஆனால் நேரம் எடுக்க முடியாது. இந்த பெர்னிக்கேயாலை பற்றி நான் இன்னும் சொல்லலாம். மிகுந்த ஆடம்பரத்தோட 2 பேரும் போனாங்க. ஏன்னா சில பேர் சர்ச்சுக்கு போறதே அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க பவுலுடைய வார்த்தையை தானே கேட்க போறாங்க. சரி, அவங்க ஆடம்பரமா போறாங்க, பெரிய இடத்துல இருக்காங்க, அதுக்கும் ஒரு அளவு இருக்குங்க. அதனால தான் ஆண்டவரே சொன்னார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்னார். இன்னைக்கு சில சபைகள் இருக்கு, சில சபைகளில் சில அக்காமார், நீங்கள் அப்படி இருந்தால் எனக்கு தெரியாது, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த பட்டு உடுத்தி எல்லாம் பண்ணி, அதாவது எப்படியாவது அந்த சேலையிலே சண்டை போடுற ஆட்கள்லாம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைகளில் சில திருச்சபைகள் இருக்காங்க, அப்படி சேலையிலேயே சண்டை போடுற ஆட்கள். அவள் போன வாரம் அதை கட்டிட்டு வந்தா, இந்த வாரம் நான் அதை விட சூப்பராக கட்டிட்டு போனோம். அந்த ஆடம்பரத்தை, நகையை காமிக்கணும், ஆடம்பரத்தை காமிக்கணும்னு சொல்லி சர்ச்சைக்கு போகிற ஆட்கள்லாம் நம்ம நாட்டில் இருக்காங்க. சரியா? அதனால அந்த பெர்னிக்கேயால் மிகுந்த ஆடம்பரத்துடன் போனான்னு போட்டிருக்கு. நான் இப்போ அதை எடுத்தேன், அது வேற பக்கம் போயிடும். ஆனால் ஒன்று மட்டும் எடுக்கிறேன், இந்த குடும்பத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை உள்ள போச்சு. அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். சரியா? அப்போ நல்லா கவனிங்க. முதல்ல பார்த்தோம் பேலிக்ஸும் யூத சிறியாகிய பெர்னிக்கேயாலும், துருசில்லாலும், யூத சிறியாகிய துருசில்லால், இவங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை உள்ள போல. பவுல் சொன்னதை கேட்குற மனசு அவங்களுக்கு இல்லை. ஆனால் இந்த பெரிய இடத்தை கொஞ்சம் பாருங்களா. பெரிய இடத்து பெண்கள், ஒருவேளை புருஷன் கேட்டதுனால அந்த அம்மாவும் கேட்டிருக்கோம். சரியா? இந்த பெரிய இடத்து பெண்கள் பாருங்க, அழகா போட்டிருக்கு, அகிரிப்பாவும் பெர்னிக்கேயாலும். அப்போ நிச்சயமாக இவர்களுக்குள் கர்த்தருடைய வார்த்தை உள்ள வந்திருக்கு. இப்போ உள்ள வந்ததுனால தான் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நீங்கள் கொஞ்சம் அடுத்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதையெல்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள போய் பேசிக்குவாங்க. அவங்கள போய் என்ன செய்வாங்க? பேசிப்பாங்க. நான் படிக்கிறேன் 26:30. இவைகளை அவன் சொன்னபோது ராஜாவும் தேசாதிபதியும் பெர்னிக்கேயாலும் அவருடனே கூட இருந்தவர்களும் எழுந்து தனியே போய், இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுக்காவது பாத்திரமானது ஒன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள். அப்போ பவுல் சொன்னது எங்க போயிருக்குன்னா உள்ள போயிருக்கு.
அப்போ நான் இதில் அதை மட்டும் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். முதல் ஒரு குடும்பத்தை பார்த்தோம், பெரிய இடம் தான். யாரு? அந்த அம்மா வேற யூதஸ்திரீ. அந்த அம்மா வேற யூதஸ்திரீ துருசில்லா. துருசில்லாவுக்கும் பேலிக்ஸுக்கும் பவுல் சொன்ன வார்த்தை உள்ள போல. பவுல் சொன்ன வார்த்தை உள்ள போயிருந்தா பணம் கொடுப்பான்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா இங்க பாருங்க, இந்த அகிரிப்பா ராஜாவுக்கும் பெர்னிக்கேயாளுக்கும் பவுல் சொன்ன வார்த்தை உள்ள போயிருக்கு. அதனால தான் இவங்கிட்ட தப்பு எதுவுமே இல்லை, இவனை விடுதலை பண்ணிடலாமா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்த பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்குங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை கட்டமைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது. God bless you.